Praise the Lord. எனக்கு இருக்கிற ஒரே கவலை என்னன்னா, இதுக்கு மேலே நான் ஸ்பெஷல் ஸ்பீக்கர் இல்லை, உங்களில் ஒருவன். ஒரு 3 வருஷத்துக்கு இது ஸ்பெஷல் ஸ்பீக்கர் நல்லா இருக்கும். வந்துட்டு பேசிட்டு என்ன பேசினாலும் கவலை இல்லை, ஏதாவது பேசிட்டு ஒரு பாமை போட்டு போயிடலாம். இப்போ 3 வருஷம் இங்கே தான் இருக்க போகிறேன். அதுவும் என் வீடு இங்கே டங்காபி ஏரியா கிட்ட. ஏன்னா என்னோட காலேஜ் சவுத்ஹாம்ப்டன் இஸ்காண்டா புத்திரியில் ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் எனக்கு ஒரு நல்ல வேலை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஸோ நாங்கள் இங்கே ஒரு பெரிய ஒரு போராட்டத்துக்கு அப்புறம், ஏன்னா இப்போ தான் சிரம்பான் பகுதிக்கு நம்ம போனோம். ஸ்லாங்கூர்லேருந்து சிரம்பானுக்கு 2 இயர்ஸ் முன்னாடி தான் போனோம். ஆனால் போன 2 இயர்ஸ்லேயே கர்த்தர் நிறைய விஷயங்கள் ஃபேமிலியில் அவர் பண்ணார். அதுக்கப்புறம் இந்த ஒரு வாய்ப்பு வரும்போது இங்கே வரவே முடியாதுங்கிற ஒரு நிலைமையில தான் இருந்தது. ஆனால் விதின் ஒரு 1 மந்த்லேயே கர்த்தர் எல்லா வித வழிகளையும் திறந்து எல்லா பாசிபிலிட்டிஸையும் உண்டாக்கி இன்னைக்கு இப்போ போன சாட்டர்டே இங்கே செட்டில் டவுன் பண்ண கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஃபார் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் நான் இங்கே இருப்பேன். ஸோ அதனால நான் கொஞ்சம் பார்த்து பேசணும், ஏன்னா அடிக்கடி நம்ம சந்திக்க போகிறோம். ஸோ எனிவே, கர்த்தருக்கு உண்மையாக என்னோட ஆசை என்ன அப்படின்னா, என் ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லாம் இங்கே வந்துட்டோம். ஒரு 3 இயர்ஸ் நான் பாஸ்டர்கிட்ட சொல்லும்போது, நாங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த வேலை ஒரு காரணம், ஒரு ரீசன் for God to move my entire family here. But there's a bigger picture. அதை விட ஒரு பெரிய காரியம் எனக்கு ஜோஹர் பகுதியில் என்றைக்குமே ஒரு பாரம் இருந்துக்கிட்டே இருக்குன்னா, அல்ஃபா மலேசியாவில் ஊழியம் செஞ்ச காலங்கள்லேருந்து ஜோஹருக்கு நான் வரும்போது 2019-20 கோவிட் டைமில் முன்னாடி வந்தேன். பாஸ்டரை பார்க்கும்போது அவர் தான் ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் மீட் பண்ணுறோம் ஜோஹருக்கு. அப்போலேருந்தே ஜோஹர் பகுதியில் ஆண்டவர் கொடுத்த பாரம் என்னன்னா, ஒரு நாள் அவர் என்னை இங்கே அழைச்சிட்டு வர போகிறதாகவும், அப்போ அந்த சீசனில் இந்த பகுதியில் இந்த மக்களுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற பாரம் மட்டும் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ எப்போல்லாம் முடியுமோ நான் வந்துடுவேன். இங்கே நான் பாஸ்டர் சொல்லிட்டு வந்துடுவேன். நான் உட்காந்து உங்கள் சர்மனை கேட்கணும் பாஸ்டர்னு. நானும் இப்போ எத்தனை வருஷமாக ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸாக சொல்லிட்டு இருக்கேன். வரும்போதெல்லாம் சார் நீங்கள் சாட்டர்டே இங்கே பண்ணிடுங்க, சண்டே அவர் அசைன் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆனால் இப்போ அந்த டிசிஷன் எடுக்கும் போது என் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு, ஒன் ஆஃப் த ஃபியூ பர்சன் நான் ஃபேமிலிக்கு வெளியில் பேசினேன் பாஸ்டர் கிட்ட. ஏன்னா இஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், மை லைக் பிரதர், லைக் ஸ்பிரிச்சுவல் மென்டார். எனக்கு எல்லாமே ஃபேமிலிக்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப அரவணைச்சு பார்த்துக்கிற ஒரு ஃபேமிலி அவங்களும் அக்காவும். ஆஃப்கோர்ஸ் த கிட்ஸ் 2 பிள்ளைங்க, பெண் சிங்கங்கள். ஒன்று அவங்க யூகே ரிட்டன். தமிழ் வருமா? இல்லை 10 மாதத்தில் ஹேஷ் பேஷ் புஷ் பேஷ் பேஷ். ஸோ ஹாப்பி டு பி ஹியர். உங்கள் மத்தியில் நேற்று ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தேன். ஏன்னா ஹிந்து, எங்கள் குடும்பமே ஹிந்து மதத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்த ஒரு ஃபேமிலி. அப்படி வரும்போது எனக்கு என்ன ஒரு ஆதங்கம் அப்படின்னா, இந்த உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 8 பில்லியன் பீப்புள் இருப்பாங்க. 8 பில்லியன் மக்கள் தொகை இருப்பாங்க. 8 பில்லியனில் கிட்டத்தட்ட பைபிளை பின்பற்றுறவங்க மட்டுமே உண்மையான விசுவாசிகள். இப்போ கிறிஸ்டியன்ஸில் பார்த்தா ஒரு 4 பில்லியன் இருக்கலாம். ஆனால் உண்மையிலே இயேசுவை விசுவாசிக்கிறவங்க பார்த்தா அட்லீஸ்ட் 2 பில்லியனாவது இருப்பாங்க. 2 பில்லியன் எப்படின்னா 2 இந்தியாவுக்கு சமம். 2 பில்லியன்னா 2 இந்தியாவுக்கு சமம். இந்தியாவே 1.2 1.3 பில்லியன்ல இருக்கு. அப்ப 2 இந்தியாவுக்கு சமம். ஆனா உலகத்துல இன்னும் நம்மளால இந்த வேர்ட் நான் யூஸ் பண்ண ஒரு செங்கலை கூட நவுத்த முடியல. ஆனா அப்ப இயேசு 12 சீடர்களை வச்சு உலகத்தையே ஆட்டி படைச்சாரு. வெறும் 12 சீடர்கள். அவங்க எங்கெல்லாம் காலை வச்சாங்களோ வாவ் அலந்துச்சு. அங்க உள்ள ராஜாங்கங்கள், அங்க ராஜாக்கள், மந்திரிகள், அங்க உள்ள கட்டமைப்புகள், அங்க உள்ள சமுதாயம் எல்லாமே அலந்து போனாங்க. சிறைச்சாலையில போட்டா சிறை கதவுகள் தெரிச்சு உடையுது. அவங்க ராஜா முன்னாடி போய் நின்னா சும்மா இருக்கிற ராஜாவை ஓம் சாப்பிட்டு அவன் அங்கே சாவுறான். அவங்க எங்கெல்லாம் சிறைச்சாலையில பிடிச்சிட்டு போறாங்களோ அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் திரள அப்படியே கட்டி ஏறுறாங்க சபையில 12 பேர். ஆனா இன்னைக்கு 2 பில்லியன் பேர் இருக்குது. அதை விட்டுருங்க, இந்த பகுதியில் நம்ம இத்தனை பேர் இருக்கோம், நம்மளால இந்த பகுதியில் ஒரு அசைவை கூட கொண்டு வர முடியலையே. ஏன் இப்படிப்பட்ட ஒரு கவலையான சூழல்? அதுவும் தமிழ் சர்ச். மலேசியாவில் ஏற்கனவே தமிழ் பேசுகிற சமுதாயம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது.
அப்போ யூகேக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு தெரியாம வந்துட்டு இல்லை சொல்றேன். ஏன்னா அந்த மொழிக்கும் நம்மளுக்கும் இருக்கிற ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு இன்டிமசி வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. தமிழ் பேசுகிற சமுதாயம் ஏற்கனவே மலேசியாவில் நம்மளை அழிச்சுக்கிறோம். இப்போ தமிழ் சபைகள் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஆனால் என்னோட ஆதங்கம் என்னன்னா, இவ்வளோ பேர் போன ரொம்ப நம்மளோட அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு லாங்குவேஜ் தமிழ் பேசுகிற சபை நம்மளால ஏன் வந்து நம்ம சமுதாயத்தில் எந்த ஒரு பெரிய தாக்கத்தையும் கொண்டு வர முடியல? நம்ம பெரிய கூட்டமாக இருக்கும். சபைகளில் போனால் கான்சர்ட் போனால் அவரோட கான்சர்ட் இவரோட கான்சர்ட் போனால் ஆர்ப்பாட்டம் அதிகமாக இருக்கு, அற்புதங்களை நோக்கி போகிற கூட்டம் அதிகமாக இருக்கு. ஆனால் அசைவை கொண்டு வர முடியல சமுதாயத்தில். ஏன் அந்த ஒரு நிலைக்கு நம்ம வந்திருக்கோம்? இன்ஃபேக்ட் சபைகள் மூடப்பட்டு கொண்டிருக்கிறது பல மாநிலங்கள்ல. அல்பாவில் இருக்கும் போது பல சபைகள் மலேசியா முழுவதும் சபா சரவாக உட்பட என்னை போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 சபையை நான் சந்திச்சிருப்பேன். அதுல ஒரு 75-80% சபைகளுடைய ஜனத்தொகை வந்து 50% குறைந்து விட்டது. பல தமிழ் சபைகள் இன்னும் 5 வருஷத்துல மூடிடும். இந்த நிலைமையில நம்ம ஏன் வந்திருக்கோம்? ஏன் நம்மள உங்க தாமான்ல உங்களால என்ன அசைவை கொண்டு வர முடியுது? ஒரு ஆள் இருந்தா போதும். ஆனா நீங்க ஒரு 4 பேர் இருக்கீங்க ஒரு குடும்பத்துல, உங்க தாமான்ல ஏன் ஒரு அசைவை கொண்டு வர முடியல? அந்த கேள்விக்கான ஒரு ஒரு தேடலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது நீங்க தப்பு நான் தான் சரி அப்படிங்கிறத விட இது நம்மளுடைய பிரதானமான பொறுப்பு, நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிரேட் கமிஷன். இதை விட்டுட்டு நான் நேற்று ஒரு உதாரணம் சொன்னேன். இப்போ இந்த புல்பீட் இருக்கு, இந்த புல்பீட்ல ஆங்கிலத்தில் வந்து மூவிங் த பியானோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புல்பீட் நான் நீங்க சர்ச்சுக்கு வரும்போது இங்க இருக்குன்னு வச்சுப்போம், ஓகேயா? நான் வந்து எடுத்த உடனே இங்க அடுத்த வாரம் நவுத்திட்டேன்னா உங்களுக்கு வந்த உடனே தெரிஞ்சிடும் என்ன போன வாரம் இங்க இருந்துச்சு இப்ப இங்க இருக்கு அப்படின்னு. ஆனா இந்த வாரம் இங்க இருக்கா, நான் 1 சென்டிமீட்டர் நவுத்துறேன். 1 சென்டிமீட்டர்னா இவ்வளவுதான் 1 சென்டிமீட்டர். இதே நான் வந்து ஒரு 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா இவென்ச்சுவலி அது இங்க வந்துடும். ஆனா உங்களுக்கு அது தெரியாது. ஏன்னா சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு உங்க வாழ்க்கையை நீங்க திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா பிசாசானவன் திடீர்னு வந்து உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கி உங்களை கர்த்தரை விட்டு தூக்கிட்டு போறது கிடையாது. அநேக வேளைகளில் சிறிய சிறிய காரியங்களா உங்க கவனத்தை திருப்பி 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 காடி ஸ்டேரிங் இருக்கு தெரியுமா, அது இப்படி திருப்புறது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு நீங்க கொஞ்சம் இப்படி பிடிச்சிக்கிட்டாலே அப்படியே போயிட்டு இருக்கும் போது இப்படியே வாழ்ந்துடும். கொஞ்சம் நீங்க இப்படி பிடிச்சிக்கிட்டாலே ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் வளையிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1 டிகிரி இப்படி பிடிச்சிக்கிட்டா கூட இவென்ச்சுவலி நீங்கள் ஒரு பெரிய டர்ன் எடுத்துருவீங்க. இப்போ பிசாசானவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் உள்ள உங்கள் வேலை, உங்கள் வியாதி, உங்கள் குடும்பம், உங்கள் பொறுப்புகள், உங்கள் கனவு, உங்கள் லட்சியம், உங்கள் ஆசைகள், உங்கள் தேவைகள், உங்களுடைய பெரிய பெரிய கனவுகள், இது எல்லாத்தையும் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை திசை திருப்பும் போது 1 மணி நேரம் உட்காந்து பைபிள் வாசிச்சு ஆண்டவரோட துதி பாடி மகிழ்ச்சியா ஆராதிச்ச நீங்க இன்னைக்கு ஒரு நாள்ல 1 நிமிஷம் கூட பைபிள் திறக்க கஷ்டப்படுறீங்க. இன்னைக்கு திரும்பி பார்க்கும் போது ஆண்டவரை விட்டு வெகு தூரமா, இது எப்ப வெகு தூரம் வந்தனே தெரியாத அளவுக்கு அநேக தூரத்துக்கு நம்ம போய்விட்டோம். அப்படி திரும்பி பார்க்க கூட நேரம். இது நான் வந்து நான் போன வாட்டி வரும்போது சொல்லியிருந்தேன், நான் என்னமோ ஞானி மாதிரியும் சித்தர் மாதிரியும் நான் எல்லாத்தையும் கத்தறிந்து விட்டேன் அப்படிங்கிற நிலைமையில் இல்லை. எங்க பார்த்தீங்கன்னா 3 பிள்ளைங்க. நான் அனுபவத்தில் சொல்றேன், முன்னெல்லாம் வந்து என்னால் உட்காந்து 3 மணி நேரம் பைபிள் வாசிக்க முடியும். இப்போ சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு சாப்பாடை 3 வகையாக பிரித்து சாப்பிட வேண்டியதாக இருக்கு. அலுவலகத்துக்கு முன் அலுவலகத்துக்கு பின் அதுங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு வரதுக்காட்டியும் கறி வந்து ஐஸ்கிரீம் மாதிரி ஆயிடும். இது எனக்கு பார்த்தா நீங்கள் வந்து உங்களுக்கு மேபி நீங்கள் சிங்கிள் பேரண்டாக இருக்கலாம், நீங்கள் வந்து 2 வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், எங்கள் வீட்டில் உங்களுக்கு வயசானவங்க இருக்கிறதா இருக்கலாம், வீட்டில் வந்து அங்கே தண்ணி ஒழுவுது, இங்கே பிரச்சனையாக இருக்கு, உங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம். உங்களை நியாயம் இருக்கிறதுக்கு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் கவனமாக இல்லை என்று சொன்னால் இந்த காரியங்களை கொண்டு பிசாசானவன் உங்களை கர்த்தரை விட்டு வெகு தூர திசை திருப்ப முடியும். நீங்க நினைச்சு பார்க்கறதுக்கு முன்னாடியே திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவு வந்து ரொம்ப தூரமா போய் உடையிற நிலைமைக்கு போயிருக்கும். அதுக்கான ஒரு கண்விழிப்பு செஷனா தான் இன்னைக்கு நீங்க பார்க்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா யாரால இந்த பூமியில அசைவை கொண்டு வர முடியாதுன்னா திரளான கூட்டம் யார் தெரியுமா? ஃபேன்ஸ், ரசிகர் கூட்டம்.
ரசிகர் கூட்டத்தினால செங்கலை கூட நவுத்த முடியாது. இந்த ரசிகர் கூட்டம் பார்த்தீங்கன்னா திரளா இருப்பாங்க. ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட்டா இருக்கட்டும், நடுவில் அஜித் குமார் வந்தாரு சப்பாங்கு, அந்த கூட்டமா இருக்கட்டும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன் நான். ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ விஜய் வந்து கரூரில் வந்து போகும்போது அத்தனை பேர் செத்து போனாங்க, 40 பேர்கிட்ட. ஓகே, அத்தனை பேர் கூட்டம். இவங்கெல்லாம் யாரு? ரசிகர் கூட்டம். எதுக்காக அவரை பின்பற்றுறாங்க? ரசிச்சு பின்பற்றுறாங்க. எதை ரசிச்சு? வா, அவர் முடி ஸ்டைல பாரு, அவர் தமிழ பாரு, எங்க அண்ணன் பேசினா நெருப்பு, எங்க அண்ணன் நடந்தா சுனாமி அப்படிங்கிற மாதிரி அவருடைய பர்சனாலிட்டி, அவருடைய அழகு, சிரிப்பு, அவருடைய பேச்சு, தலை நடக்கிற ஸ்டைல பாரு அப்படின்னு சொல்லி அதுக்கான ரசிகர் கூட்டமா இருக்காங்க. ஆனா இப்போ அதே விஜய் குடும்பத்துல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, அவரு காலையில எந்திரிக்கும் போது என்ன ஒரு டிப்ரெஷனோட எந்திரிக்கிறாரு, அவருக்கு உடம்புல என்னென்ன வியாதிகள் இருக்கு, அவருக்கு என்னென்ன பயங்கள் இருக்கு, அவருடைய ஆசைகள் என்ன, அவருடைய கனவுகள் என்ன, அவருடைய பயங்கள் என்னன்னு கேட்டா, நீங்க விஜய் ஃபேன் தானே, உங்களுக்கு தெரியுமா விஜயோட ஃபேவரட் கலர்? விஜயோட நாய்க்குட்டி பேரு அது திஷாவை தான் கேட்கணுங்கிறீங்களா? ஓகே, see, I hope you understand my point. நம்ம இன்னைக்கு சபைகள்ல பெரிய கூட்டமா ஆர்ப்பாட்டமா இருக்கும். ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம், பெரிய ஆர்ப்பாட்டம். ஏரிஸ் ஜெயராஜ் கான்சர்ட்ல ஆர்ப்பாட்டம். இன்னைக்கு நம்மளுடைய துதி ஆராதனை அந்த மாதிரி ஆயிடுச்சு, ஆர்ப்பாட்டம். ஆனா அசைவு காமோன்ல சிறைச்சாலையில அடைச்சிருந்த பவுலும் சீலாசும் துதிக்கும் போது தெரிச்சு உடஞ்சிச்சு கதவு, அவன் அழுதுகிட்டு ரசிக்கப்படுறான். ஆனா இன்னைக்கு லட்சக்கணக்காக நம்ம ஆராதிக்கிறோம், ஆனா அசைவை உண்டாக்க முடியல. அங்க ஒரு பல்கலைக்கழகத்துல யூஎஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூடி ஆஷ்பரி காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கூட்டத்தை ஒரு 4-5 பேர் ப்ரே பண்ண ஆரம்பிச்சு அந்த வட்டாரமே அசைஞ்சிச்சு யூஎஸ்ல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. சர்ச் பண்ணி பாருங்க கூகுள்ல. ஒரு பெரிய ரிவைவல், அசூசா ஸ்ட்ரீட் போல ஒரு பெரிய ரிவைவல் கர்த்தர் வாலிபர்களை கொண்டு யூஎஸ்ல பண்ணாரு, ஆஷ்பரி காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய ஆராதனை வந்து கூட்டமா இருக்கு, சத்தமா இருக்கு, ஆர்ப்பாட்டமா இருக்கு. ஆனா நம்மளுடைய சமுதாயத்தினால என்ன பயன் இருக்கு? வாட் இஸ் யுவர் யூஸ் ஆஃப் ஹேவிங் யூ இன் திஸ் வேர்ல்ட்? அதுதான் என்ன நான் கேட்டுப்பேன். இப்ப நான் உயிரோடு இருக்கிறதுக்கு ஓகே, வாட்ஸ் த யூஸ்? என்னால என் குடும்பத்துக்கு என்ன யூஸ், என்னால என் சமுதாயத்துக்கு என்ன யூஸ், என்னால சபைக்கு என்ன யூஸ், என்னால கர்த்தருக்கு என்ன யூஸ்? நான் டெய்லி எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டு வந்து என் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நான் என்னத்துக்கு பூமியில இருக்கணும்? அதுக்கு நம்மள போய் தற்கொலை பண்ண நான் சொல்லலை. பட் இஃப் யூ டோன்ட் ஆஸ்க் திஸ் கொஸ்டின்ஸ் யூ ஆர் பிகமிங் அ ரோபோட். ஃபேன்ஸா மாறிக்கிட்டு இருக்கோம். இப்ப கேட்டா உங்களுக்கு இயேசுவை பிடிக்குமா? ஆஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கு தான் இயேசுவை பிடிக்காது? இயேசுவை வெறுக்கிறவங்க இந்த உலகத்திலே கிடையாது, அது உங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்டியானிட்டியை வெறுக்கிறவங்க தான் இருக்காங்க. முக்காவாசி பேர் இயேசுவை வெறுக்கல. எனக்கு தெரிஞ்சு இயேசுவை வெறுக்கிறவங்க இல்லை. இன்னொரு மதம், பெரிய மதம் இருக்கு மலேசியாவில், அது பேர் சொல்ல நான் விரும்பல. அந்த மதம் பெரும்பான்மையான மதம், மெஜாரிட்டி மதம். அவங்களுடைய ஹோலி புக்லயே இயேசுவை வெறுக்க முடியல. எந்த மதத்தின் ஹோலி புக்லயும் இயேசு பிரதானமான தூய தேவனா தான் பார்க்கப்படுறாரு. அவங்களால இயேசுவை வெறுக்க முடியல. அப்ப இன்னைக்கு உலகத்துல கிறிஸ்டியானிட்டியை வெறுக்கிறாங்க. ஓ, நான் இயேசுவை பின்பற்றதுனால என்னை வந்து பெர்சிக்யூட் பண்றாங்க. அது மேபி இருக்கலாம். ஆனா நம்மள உண்மையிலேயே பெர்சிக்யூட் பண்றதுக்கு அதுதான் காரணமா? நம்ம வாய் சும்மா இருக்கா? ஃபேன்ஸ் கூட்டமா இருக்கமா, ஃபாலோவர்ஸா இருக்கமா? அதுதான் இன்னைக்கு மெயினா நம்ம பார்க்க போறோம். ஃபேன்ஸ் என்ன மாதிரி கூட்டம் அப்படின்னா, நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபேன்ஸ் கிட்ட ஆர்ப்பாட்டம் இருக்கும், பெரிய கூட்டம் இருக்கும், பெரிய இது இருக்கும். ஆனா அந்த ஷோ முடிஞ்சோன்னா போயிடுவாங்க. ஆனா உண்மையான ஃபாலோவர்ஸ் அவங்களோட ஷோ முடியாது, அவங்களோட ஜேர்னி முடியாது. அந்த ஜேர்னி போற வரைக்கும் அந்த ஃபாலோவர் போய்கிட்டே இருக்கணும். வெள்ளமோ வியாதியோ பாம்போ நரியோ எது வந்தாலும் அந்த ஜேர்னி, அந்த பயணம் போய்கிட்டே இருக்கும். ஃபாலோவர்ஸால மட்டும்தான் இந்த பூமிக்கு ஒரு அசைவை கொண்டு வர முடியும், ஃபேன்ஸால முடியாது. ஃபேன்ஸ் நினைச்சாங்கன்னா ஸ்டேடியம் வேணா சத்தத்தில் அதிரலாம், ஆனா 10 ஃபாலோவர்ஸ் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அந்த வட்டாரமே அதிரும். அதுதான் இன்னைக்கு இல்லை. ஏன்னா ஃபாலோவர்ஸா இருந்த நம்மள ஃபேன்ஸா மாத்திட்டான் பிசாசு. இன்னைக்கு இயேசுவை ரசிக்கிறோம், ஆனா பின்பற்றல. இயேசுவோட ஐடியா, ஓ கடவுள் இருக்காருங்கிற ஐடியா நமக்கு பிடிச்சிருக்கு, ஆனா அதை ரியாலிட்டியா கொண்டு வர தைரியம் நமக்கு இல்லை. இயேசுவை பின்பற்ற ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு தோணுது, ஆனா அவரை பின்பற்ற முடியல. வேலை இடத்துல போய் சொல்றோம்,
குடும்பத்தில் நமக்கு உண்மையா இருக்க முடியல, பொண்டாட்டிக்கு உண்மையா இருக்க முடியல, டெம்டேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, கெட்ட பழக்கத்தை விட முடியல, மற்றவங்க கிட்ட அன்பா இருக்க முடியல, ஏமாத்து வேலையை நிப்பாட்ட முடியல, கெட்ட பழக்கங்களை, உடம்புக்கு வியாதி வரக்கூடிய பழக்கங்களை நிப்பாட்ட முடியல. இன்னும் சபைக்கு வரும்போது கத்தர்கிட்ட போகும்போது அவர்கிட்ட இருந்து என்ன கிடைக்குங்கிறது தான் யோசிக்கிறோம், நம்ம என்ன கொடுக்குறோங்கிறது யோசிக்க முடியல. ஏன்னா நம்ம ஃபேன்ஸ். போனோமா செல்ஃபி எடுத்தோமா, ஒருத்தர் செத்துக்கு இருந்தாலும் பாகியராச்சு அங்கே போய் செல்ஃபி எடுத்துட்டு இருக்கான் பைத்தியக்காரங்க. ஏன்னா அதுதான் இன்னைக்கு சபையா மாறிக்கிட்டு இருக்கு. வைப் எங்க கூட்டம் இருக்கோ அங்கதான் கேட்டா ரிவைவல் ஆளுங்க சேர்றாங்க. இல்ல உங்க சர்ச்ல மேபி இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கலாம், நீங்க ஆர்ப்பாட்டம், பட் ஆர் யூ ஃபாலோவர்ஸ்? பிகாஸ் ஜீசஸ் பார்க்கும் போது உங்க சர்ச்ல 2000 பேர் இருக்காங்களா? இல்ல. he will judge you by your fruits. உன்னுடைய கனியை கொண்டுதான் கர்த்தர் நம்மள நியாயம் தீர்க்க போகிறார். பின்பற்றுகிற வாழ்க்கையில கனி இருக்கும். என்னன்னு சொல்லவா, ஃபேன்ஸ் அவங்க யாரை ரசிக்கிறாங்களோ ஃபாலோ பண்றாங்களோ அவங்க கிட்ட யாரையும் வர விட மாட்டாங்க. ஃபாலோவர்ஸ் அவங்க செத்தாலும் பரவாயில்ல, யாரையாவது கூட்டிட்டு வரணும்னு பார்ப்பாங்க. இன்னைக்கு சபைக்கு இயேசு இடத்துல மற்றவங்க வரத்துக்கு நீங்க காரணமா இருக்கீங்களா, தடையா இருக்கீங்களா? நீங்க உலகத்தோட ரியாலிட்டி, இந்தியாவில் அம்பேத்கர்னு ஒருத்தர் 1,00,000 ஃபாலோவர்ஸை கூட்டிக்கிட்டு புத்திசம் கன்சிடர் பண்ணார். அவர் அதுக்கு முன்னாடி எங்க வரணும்னு இருந்தாருன்னா கிறிஸ்டியானிட்டிக்கு வரணும்னு இருந்தார். ஏன்னா இந்த ஜாதி ஒழிப்பை அவர் ஜாதி ஒழிப்புல பெரிய இது. ஓகேயா? அப்ப எந்த மதம் ஜாதி ஒழிப்பை இது பண்ணி பார்த்தா கிறிஸ்டியானிட்டி. ஏன்னா எல்லாரும் சமம் அப்படின்னு அவர் கூட்டிட்டு வராரு. ஆனா கிறிஸ்டியானிட்டியில இப்ப வரைக்கும் இந்தியாவில் ஜாதி பார்க்குறாங்க. நாடாருக்கு ஒரு சர்ச்சு, வள்ளலுக்கு ஒரு சர்ச்சு, பிள்ளைக்கு ஒரு சர்ச்சு, கிறிஸ்டியானிட்டி. இங்க நம்ம கலர் பார்க்குறோம், ஜாதி பார்க்குறோம், பங்களாதேஷ்காரனை பார்த்தா நாய் மாதிரி பார்க்குறோம், காட் கிட்ட சிரிச்சு பேசுறதுக்கு முடியல, குப்பாடுறவங்க கிட்ட பார்த்து சிரிச்சு பேச முடியல. யூ ஆர் திங்கிங் யூ ஆர் கிரேட், வாவ், இல்ல? பிகாஸ் யூ ஆர் ஃபேன்ஸ். ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் அவன் குப்பாடுறவன், ஃபாலோவர்ஸை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு ஆத்மா. நீங்க ஃபேனா ஃபாலோவரா? இது நான் யாரையும் ஜட்ஜ் பண்ணல, நம்மளே நம்ம கேட்டுக்கணும். இஃப் நாட் யூ ஆர் வேஸ்டிங் டைம் ஹியர். இங்க ஃபேன்ஸுக்கு இடம் இல்லை, சாரி. சபை ஃபேன்ஸுக்கு இடம் கிடையாது. இட்ஸ் ஓகே, இட்ஸ் டைம் டு டெல் த ட்ரூத். இது கிளப் கிடையாது, பாஸ்டர் சொல்ல ஃபேன்ஸுக்கு இடம் இருக்கா பாஸ்டர்? இங்க ஃபாலோவர்ஸுக்கு தான் இடம் இருக்கு. ஏன்னா இங்க இதுதான் பரலோகத்தோட ஒரு ஸ்லைஸ். இங்க நீங்க என்ன பண்றீங்களோ இதுதான் நித்தியமா பரலோகத்தில் பண்ண போறீங்க. இங்க இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு அதுக்காக எதிர்பார்த்து வந்தீங்கன்னா சாரி, ஹெவன் அப்படி இருக்க போறது கிடையாது. ஹெவன் நித்தியமா இயேசுவை பத்தி நம்ம கத்துக்க போறோம், ஆண்டவரோட இருக்க போறோம், அவர் பிரசனத்துல இருக்க போறோம், அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம். அதெல்லாம் இப்ப நம்மளால கொடுக்க முடியலன்னா அப்புறம் எப்படி கொடுக்க போறோம்? உங்க வந்தா வா வைபா இருக்கும், வாவ், கார்னிவல் இருக்கும், வாவ், சாப்பாடு இருக்கும், வாவ். தவறுன்னு சொல்லல, அதுக்காக மட்டும்தான் வரீங்களா? வாவ், சபைக்கு வந்தா எனக்கு சுகம் கிடைக்குது, வாவ், இயேசு கிட்ட வந்தா எனக்கு விடுதலை, சுகம், வெற்றி, வாவ். இப்ப அது ஒரு டேக்லைன் ஆயிடுச்சு. உங்களுக்கு சுகம் வேணுமா, உங்களுக்கு விடுதலை வேணுமா, இயேசு இடத்துல வாங்க. யாரு? அவர் சித்தரா? எங்க அம்மாவுக்கு கால் நீங்க பார்க்கல, அவங்களுக்கு யானை கால், சுகம் என்னதான் கிடைக்குது. எத்தனை பேர் இங்க சிஓபி பகுதியில் ஒரு சீனியர் பாஸ்டர் கேன்சர்ல செத்து போனார். அவர் 2 வாரத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்க. அவருக்கு ஸ்டேஜ் 4 கேன்சர். அப்ப என்ன பண்ணுறது? அவங்க குடும்பம் இயேசு விட்டு போயிடலாமா? இவ்வளோ ஊதியம் பண்ணாங்க, அவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையா? அவங்கன்னா ஏதோ ஒரு சாபம் இருக்கு அவங்க குடும்பத்தில், அவங்க ஜப வாழ்க்கை சரியில்லை, அவங்க டக்குன்னு வாய விடுறோம் பத்தியா நமங்க. அவருங்க வியாதியோ வியாகுலமோ, உயிரோடு இருக்கிறோமோ சாவுறோமோ, நோ ப்ராப்ளம். ஃபாலோவரோட வேலை ஃபாலோ தான். வி ஆர் நாட் மெயின் பிக்சர், அவர் தான் மெயின் பிக்சர். மார்க் 10வது அதிகாரம் போங்க. ஸோ இந்த ஃபேன் ஃபாலோவரை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு தெரியும் ஃபேன்னா யாரு, ஃபாலோவர்னா யாரு. இப்போ இந்த பைபிள் மார்க் 10வது அதிகாரத்தில் நீங்கள் போகும்போது ஒரு அந்த 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 ஒரு ஜேர்னிக்குள்ளார நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் பாருங்க, இந்த இடத்துல நீங்கள் ஃபேன்ஸை பார்க்குறீங்களா ஃபாலோவரை பார்க்குறீங்களா? இது இன்னைக்கோட சபையும் உங்களுடைய விசுவாசத்தையும் பொருந்தும். ஓகே, மார்க் 10:46
வாசிங்க. யார் வாசிக்கிறது? வாசிங்க. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சிஷ்யர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமோவின் மகனாகிய மத்மியு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் நசனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டு தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவின் இடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்றாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுக்கு பின் சென்றான். இந்த இயேசு அப்பொழுது மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார். ஏனென்றால் அவர் பல அற்புதங்களை யோசிச்சே பார்க்க முடியாத அற்புதங்களை செய்த ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். இட்ஸ் an undeniable truth. அந்த ஹிஸ்டாரிக்கல் டைம்ல ஜீசஸ் வாஸ் a biggest revolutionary leader. அவர் தொட்டா சுகமடைறாங்க, பெண்களோட உட்காந்து பேசிட்டு இருக்காரு, பாவிகளோட உட்காந்து பேசிட்டு இருக்காரு, கோயிலுக்குள்ள போயிட்டு அதிகாரிகளை திட்டுறாரு, அவர் கேள்வி கேட்கிறாரு, அவர் ஒரு பெரிய அசைவை கொண்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க, ரோமருடைய கவர்மெண்ட்டை தூக்கி எரிய போற ஒரு மிகப்பெரிய தலைவரா வந்துட்டு இருக்காரு, இவரோட நம்ம ஒண்ணு சேர்ந்துப்போம், இவரோட கூட்டமா நிப்போம், ஏன்னா நமக்கு ரோமரையும் பிடிக்காது, ஏரோதையும் பிடிக்காது, இவங்களை தூக்கி அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் சிங்கம் புறப்பட்டுச்சியா, இந்த இயேசு பின்னாடி போய் நிப்போம் அப்படின்னு. இப்ப இயேசு பின்னாடி சீஷர்களும் திரளான கூட்டமும் அப்ப அந்த திரளான கூட்டத்துக்குள்ள சீஷர்கள் இருக்காங்க. ஆனா திரளான கூட்டம், எண்ணில் அடங்காத கூட்டம், இயேசுக்கு பிடிக்காத விஷயம் கூட்டம். அவர் கூட்டத்துக்காக சாகல, தனி நபர்களுக்காக செத்தார். ஆமியில சாவுறாங்க தெரியுமா, அவங்க கூட்டத்துக்காக சாவுறாங்க. அவங்களுக்கு யாருன்னு உங்க பேர் என்னது, ஏன் முன்னாடி உட்காந்தோன்னு யோசிக்கிறீங்க தானே, சரி பரவாயில்ல, உங்க பேர் என்னது? இசைக்கேல். அங்க ஆமியில இருக்கக்கூடிய அபாங் தானியலுக்கு சாவுறாருல, அவருக்கு இசைக்கேலுக்காக தான் சாவுறாருன்னு அவருக்கு தெரியாது. ஆனா இயேசு சிலுவையில மறிக்கும் போது நான் இசைக்கேலுக்காக தான் மறிக்கிறேன்னு அவருக்கு தெரியும். இயேசு எல்லாத்துக்காகவும் சாவல, எல்லா ஒருத்தருக்காகவும் செத்தார். He did not die for everyone, he died for everyone. அவர் மரிக்கும் போது உங்களுடைய முகங்கள் எல்லாம் அவரோட ஃபிளாஷ் மெமரியில இது போயிருக்கும். அப்படிப்பட்ட இயேசு அவர் சொல்றாரு, நான் இங்க வந்தது சாவறதுக்காக, நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒரு பெரிய ரெவல்யூஷனரி லீடர் கிடையாது, என்னுடைய பயணம் வேற, என்னுடைய இலக்கு வேற, என்னுடைய நோக்கம் வேற அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, 33வது வசனம் வாசிங்க. அதே மார்க் 10, பியூட்டிஃபுல்லான மார்க் 10 நீங்க வாசிங்க அப்படின்னா அது அழகா இயேசு அங்க என்னதான் செய்ய வராருன்னு உங்களுக்கு புரியும். ஓகே, இப்ப இது வாசித்தோம். 36 வாசிங்க. 33 சாரி. இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண அக்கினிக்குள்ளாக தீர்த்து புற தேசரிடத்தை ஒப்பு கொடுப்பார்கள். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க அநேக ஜனம் என்னை பின்பற்றுறீங்க, ஆனா உங்களுக்கு தெரியணும் என்னுடைய நோக்கம் என்னன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் இங்க அடிக்கவோ, நான் ஒரு பெரிய அரசியல் கட்சியை உண்டாக்கவோ, நான் பெரிய பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணவோ வரல. நான் வந்தது மக்களுடைய பாவத்துக்காக. அந்த பாவத்தை நான் சுமந்து நான் சிலுவையில மறிக்க போறேன். நீங்க எதிர்பார்த்து வர்றது என்கிட்ட நெகி. நீங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வரீங்க அப்படின்னா என்னுடைய பயணம் வேற அப்படின்னு தெளிவா சொல்றாரு. He is telling you the cost of being a follower. The difference, என்ன டிஃபரன்ஸ் ஃபேன் அண்ட் ஃபாலோவர் என்ன தெரியுமா? ஃபேன் என்ன நினைப்பானா, இந்த என்கேஜ்மெண்ட்ல இருந்து எனக்கு என்ன கிடைக்கும், போனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு வைப், ஒரு செல்ஃபி,
ஒரு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், லைக் வாங்கலாம், ஃபாலோ வாங்கலாம், கமெண்ட் வாங்கலாம், சப்ஸ்கிரைப் வாங்கலாம். ஆனால் ஃபாலோவர் யார் தெரியுமா? எவன் பார்க்குறானோ இல்லையோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு தெரியும் ஃபாலோ பண்ணுறதுனால அவன் வாழ்க்கையே பிரச்சனையாகும் அப்படின்னு. அவனுக்கு தெரியும் ஃபாலோ பண்ணுறதுனால அவன் வாழ்க்கை வந்து அநேக நேரத்தில் வந்து எல்லா பதிலும் இருக்காதுன்னு தெரியும், கஷ்டம் வரும்னு தெரியும். He knows the cost of following. He knows the cost of sacrifice. Yet he chooses to follow. இந்த இடத்துல திரளான கூட்டம், இன்னைக்கு சபையில திரளான கூட்டம், உலகத்துல 2.2 பில்லியன் கிறிஸ்தியர்கள் இருந்தாலும் அந்த ஒரு சத்தம் தான் இயேசுடைய காதுல கேட்குது. ஒரே ஒரு சத்தம். யாரு? பார்த்திமியூஸ். பார்த்திமியூஸ் என்னன்னு கூப்பிடுறாரு? மார்க் எப்படி எழுதுறாரு ஜீசஸை பத்தி? மார்க் என்ன எழுதுறாருங்க? 47 வாசிங்க. அவன் நசரேயனாகிய இயேசு மார்க் எழுதுறாரு. அப்ப நசரேயனாகிய இயேசு பின்பு எரிகோ வழியா போகும்போது அங்க ஒரு குருடன், ஓகே, பிச்சைக்காரன் குருடன் வந்து கூப்பிடுறானா. மார்க் என்ன சொல்றாரு? இது புக் எழுதினது யாரு? மார்க். மார்க்குடைய பார்வையில இயேசுவை எப்படி அவர் கூப்பிடுறாரு? நசரேயனாகிய இயேசு. ஆனா பார்த்திமே எப்படி கூப்பிடுறாரு? தாவீதின் குமாரனே இயேசு, எனக்கு மனம் இறங்கும். இது ஒரு ஸ்பெசிபிக்கான டேர்ம் தெரியுமா? எல்லாரும் இயேசுவை ஒரு ரெவல்யூஷனரி, ஒரு தீர்க்கதரிசி, ஒரு போதகர், ஒரு பெரிய கலக்கத்தை உண்டாக்க போகிற ஒரு ராணுவ தலைவர் அப்படின்னு பார்க்கும் போது கண்ணு இருக்கிறவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் கண்ணு இல்லாதவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இவர் தான் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட மேசாயா, நம் ரட்சகர், இமானுவேல், நம்மை மீட்க வந்த மீட்பர், நம்முடைய பிதாவாகிய தேவன் அனுப்பப்பட்ட ஒரு மேசையா. எந்த வழினா தாவீதின் குமாரனாகிய இயேசுவே எனக்கு மனம் இறங்கோன்னு கத்துறாரு. அப்பொழுது என்ன நடக்குது? என்ன நடக்குது? அவர் கத்துனாங்க, ஐயா ஐயா உங்களுக்கு அவரை இயேசு வெயிட் பண்ண வாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடக்குது? வாசிங்க 47:8. அவன் பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். இந்த அநேகருக்கு தான் வேலை. ஏன்னா அவங்க ஃபேன்ஸ். அந்த அநேகர்ல யார் இருக்காங்க? நம்ம சீஷர்கள். இவங்களுக்கு தான் வேலை. இது நான் வந்து எப்படி நீங்க சீஷரை பத்தி தப்பா பேசலாம்? இது சீஷரும் வந்து நம்மள மாதிரி தான். ஒரு ஜோக்கஸ் டுலு. யாரை ஃபாலோ பண்றோம், என்ன ஃபாலோ பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா இயேசு மறுத்ததுக்கு அப்புறம் அவங்க உள்ள போய் உடம்பு தேடிட்டு இருக்காங்க, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க போல அப்படின்னு. அந்த அளவுக்கு இவங்க ஏதோ நினைச்சு ஃபேன்ஸா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இயேசுக்கு தெரியும் நம்ம தான் ஃபேன்ஸ் தான் அப்படின்னு. இருந்தாலும் நம்மள ஃபாலோவரா மாற்றுறதுக்காக ஒவ்வொரு நாளும் நம்மளோட இதைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஃபேன்ஸ் வருவாங்க, ஆனா கிளம்பிடுவாங்க. ஃபாலோவர்ஸ் கடைசி வரைக்கும் வருவாங்க. இந்த கூட்டத்தில் சீஷர்களும் அந்த கூட்டத்தோட சேர்ந்து என்ன பண்ணாங்க? பிச்சைக்காரன் உடனே பார்க்குறது இயேசு வர்றாரு, நாங்களே பார்க்க முடியாம நிற்கிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்குது. அவர் சொல்றாரு இல்லையா, நான் வந்து சிலுவையில் மறிக்க போனோம் எல்லாம் சொல்றதுக்கு அப்புறம் அந்த 12 பேர்ல 2 பேர் முந்திரி கொட்டைகள். யாரு? யாக்கோபும் யோவானும், ஜேம்ஸ் அண்ட் ஜான். ஜீசஸ். இது பியூட்டிஃபுல்லா இருக்கு. இங்க வாங்க 35. அதான் மார்க் நீங்க வாசிங்கன்னா செம்மையா இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும். மார்க் 35 வாசிங்க. அப்பொழுது செபுதேவின் குமாரனாகிய யாக்கோபு. இந்த அப்பொழுது எப்பனா இயேசு சொல்றாரு, இங்க பாருங்க, எத்தனை பேர் என்ன பின்பற்றுறீங்க, எத்தனை பேர் எனக்கு பின்னாடி வரீங்க, நான் அங்க போய் சிலுவையில மரிக்கணும், சாகணும், 3ஆவது நாள் உயிரோட வரணுங்கிறது தான் எனக்கு கொடுக்கப்பட்ட இலக்கு. அதை நோக்கி தான் நான் போய்கிட்டு இருக்கேன். இதுதான் நீங்க பின்பற்றிட்டு வரீங்க. கன்ஃபார்மா? தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? ஐ நோ மேன், ஐ நோ. நீங்க ஜோக் அடிக்கிறீங்க, நீங்க ஹம்பலா இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு பெரிய விஷயத்த பிளான் பண்றீங்க, நாங்க கூட வந்தா நாங்களும் உங்க க்ளோரியில ஷேர் பண்ணிடுவோம், நீங்க பயப்படுறீங்க, அதனால தான் நீங்க எங்களை தரத்தி வருவீங்க. நோ 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 நோ, ஐ வில் ஃபாலோ யூ மேன் அப்படின்னு சொல்லிட்டு இது உண்மையிலே நடந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு அப்புறம் நடக்க போற விஷயம் வந்து அப்படிதான் இருக்கு. இயேசு எவ்வளோ ஆழத்துல இருந்து அப்படியே ஒரு என்சைட்டியில ஒரு பாரத்தோட சொல்றாருன்னா இவங்களுக்கு எவ்வளோ ஒரு இது இருந்துச்சுன்னா அடுத்து 35 வாசிங்க. அப்பொழுது இப்ப அந்த அப்பொழுது
செபுதேவின் குமாரனாகிய யாக்கோப்பும் இப்ப வாங்க, செபதியின் குமாரனாகிய செபதியின் குமாரனாகிய ஜேம்ஸ் ஜான் என்ன பண்றாங்க? இயேசு இடத்துல வந்து யோவானும் அவரிடத்தில் வந்து போதகரே. இப்படி இல்ல, போதகரே. நாங்கள் இல்ல, நீங்க அப்படி வாசிக்க மாட்டீங்க. சும்மா சார், 3 வருஷம் இருக்கு, அதுக்குள்ள உங்களை மாத்திடுவேன். நாங்கள் கொள்ள போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். கேட்கவே இல்லை. நாங்கள் கேட்டுக்கொள்கிறதை நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி இல்லை, போதகரே பாருங்க, நாங்க உங்ககிட்ட உங்க மேட்ரு கேட்க போறோம். அது நீங்க எங்களுக்கு பண்ணியே ஆகணும். நீங்க எனக்கு பண்ணியே ஆகணும். ஃபேன்ஸ் இயேசு சொல்றாரு, நான் மதிக்க போறேன். இங்க பாருங்க, போதகரே 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 போதகரே. நீங்க வெறும் போதகர் தான், நீங்க வெறும் டீச்சர் தான், நீங்க வெறும் மிரக்கல் ஒர்க்கர் தான், அவ்வளவுதான் அவ்வளவுதான். நீங்க எனக்கு இது பண்ணா போதும். என்ன பண்ணும் கேக்குறாங்க. என்ன பண்றது? 36. அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? இப்படி இயேசு கேட்டுக்க மாட்டாரு. யோ, உங்களுக்கு என்னடாயா நான் பண்ணணும்? ஏன் அப்படி என் உயிரை வாங்குறீங்க அப்படிங்கிற இயேசு இந்தியனா இருந்திருந்தா இப்படிதான் கேட்டுப்பாரு. யோ, நான் என்ன கத்துக்கிட்டு இருக்கேன், நீ என்ன கேட்டு. அவரு டீசெண்டா புக் ஆஃப் மார்க்ல வந்து ஃபில்டர் பண்ணி அவர்களை நோக்கி என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு என்ன கேக்குறாங்க? அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்க நாட்டுக்கு நல்லது நடக்கணும், என் ஜனங்கள் விடுவிக்கப்படணும், எங்க அம்மாவுக்கு வியாதி போக்கப்படணும், எங்களுடைய சமுதாயம் மேம்படுத்தப்படணும், இந்த ஊர்ல வந்து இருக்கிற பவர்ட்டி என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, தரித்திரியம் போக வேண்டும். எத்தனையோ பேர் வந்து கஷ்டப்படுறாங்க, எத்தனையோ பேர் சிறைச்சாலை, அவங்களெல்லாம் விடுவிக்கணும்னு கேட்கிறாங்க. ஆமாவா கேட்கிறாங்க? உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது பரிசத்திலும் ஒருவன் உமது இடது பரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள செய்ய வேண்டும் என்றார்கள். யாரு? சீஷர்கள். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட எதுக்கு போறோம்? எனக்கு அது வேணும், இது வேணும், எனக்கு சுகம் வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும். எல்லாம் தவறுன்னு சொல்லலை. அப்பா கிட்ட கேட்கிற உரிமை நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அப்பா கிட்ட அது மட்டும் போறீங்கன்னா உங்ககிட்ட பிரச்சனை இருக்கு. என் பையன் என்கிட்ட வந்து விளையாண்டுக்கிட்டு இருப்பான். அப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்கும் போது, அப்பா எனக்கு சாக்லேட் வேணும்பா அப்படின்னு கேட்டா அது வேற. ஒரு 2 வாரமா பேசாம வந்து முதல்ல என்னை ஹக் பண்ணிட்டு, அப்பா எனக்கு சாக்லேட் வேணும்னு கேட்டா எனக்கு எப்படி இருக்கும்? அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்பா கூட ரிலேஷன்ஷிப் இல்லை. அப்பா நமக்கு முக்கியம் இல்லை. அப்பாவை பத்தி ஒன்றும் தெரியாது. ஒரு நாள்ல என்ன புதுசா நம்ம அப்பாவை பத்தி கத்துக்கிட்டோம்? டைம் இல்லை. ஆனா எது ஒண்ணுன்னா விதிகாலை ஜபம், 3 மணி நேரம் ஜபம், 6 மணி நேரம் ஜபம். நான் 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். எதுக்கு? எனக்கு இந்த காடி கிடைக்குதுன்னு நான் ரொம்ப ஆண்டவரை வந்து அவரை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த வீடு கிடைக்குதுன்னு நான் ப்ரே பண்றேன். கிடைக்கலன்னா நேற்று ஒரு விஷயம் சொன்னேன். ஐ வில் சே இட் அகைன். கர்த்தர்கிட்ட போய் ஒரு விஷயத்துக்காக ஜெபிக்காதீங்க. உங்க ஜெபத்துல அந்த விஷயத்தை கேளுங்கன்னு சொல்றேன். அதாவது எனக்கு இது வேணும், அதுக்காக நான் கர்த்தர்கிட்ட போய் ஜெபிக்கணுங்கிறது ஒரு மைண்ட் செட். ஃபேன்ஸ் ஆனா ஃபாலோவர்ஸ் வந்து அவங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போதே நீங்க கேட்கறது வேற. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே ரிலேஷன்ஷிப் ஓடிட்டு இருக்காங்க, உங்க உறவு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப நீங்க வந்து 6 மணி நேரம் 10 மணி நேரம் ஜெபிக்கிறது தவறு. ஏன்னா நீங்க 10 மணி நேரம் வந்து நான் இதுக்காக ஜெபம் பண்றது வேற. நான் 10 மணி நேரம் ஆண்டவரோட பேச போறேன். அந்த நேரத்துல நான் கோரிக்கை எடுக்கிறது. இப்ப பவுல் என்ன சொல்ற, உங்க ஜெபத்துல இந்த கோரிக்கை ஏறிடுங்க அப்படிங்கிற மீன்ஸ் இதுக்காக நீங்க ஜெபம் பண்ணாதீங்க. உங்க ஜெபத்துல இதை சேர்த்துக் கொள்ளுங்க. நீங்க டெய்லி ஜெபம் பண்ணணும், 24 மணி நேரமும் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரோட இடைப்பட்டுக்கொண்டே இருக்கணும். இதுக்காக வேண்டி நீங்க ஓவர்நைட் ப்ரே பண்ண வேணாம். உங்க டெய்லி லைஃப்லயே நீங்க ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இதை சேர்த்து கொள்ளுங்க அப்படிங்கிறாரு. ஓவர்நைட் ப்ரே பண்ணுங்க, சபையா பண்ணுங்க. பட் அது மட்டும்தான் உங்க ஹைலைட்டா இருக்கக்கூடாது. மற்ற நேரமும் உங்க ஜெபம் இருக்கணும். இந்த கூட்டம் வந்து இயேசுவை பின்பற்றி வர என்ன பண்ணாங்க? பாத்திமியூட்ட பேசாம இதே கூட என்ன கேக்குது? 2 பேர் கேட்குறாங்க, ரைட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட். அப்ப ஜேம்ஸ் என்ன சொல்றாரு? ஜீசஸ், நான் உங்க ரைட் சைட் கேட்டிருக்கேன்,
இப்ப இந்த கூட்டத்தை மட்டும் நான் எப்படி கட்டுப்படுத்துறேன்னு பாருங்க. நான் கையை வச்சு ஒரு 1000 பேர் இந்த பக்கத்து அண்ணா கட்டி தடுக்கிறனாலே பாருங்க, பிச்சைக்காரனாவது முடமானவனாவது அவனை ஒத்தி உதச்சி உங்க பக்கத்துல வராம நான் எப்படி பாடி கார்டு வேலை பார்க்குறேன் மட்டும் பாருங்க. சும்மா கலக்குவேன் அப்படி அந்த பக்கத்து. நீ கையை வச்சுதான் தடுக்கிறேன், நம்ம காலை வச்சு தடுக்கிறேன் பாரு அப்படின்னு அவரு ஒரு பக்கத்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜேம்ஸ் அண்ட் ஜான், இயேசு யோசிச்சு இவங்களெல்லாம் நம்ம ஏதாவது பண்ணிடலாமா? 3 வருஷம் அவரு பூமியில வாழ்ந்ததை விட இவங்களோட வாழ்ந்தது தான் பெரிய அதிசயம். யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கத்து பேதுரு, அவங்க ஒரு பக்கத்து சேட்டை பண்ணுவாங்க. ஆனா இவங்க எல்லாம் இயேசுக்காக மரிச்சாங்க. அதுதான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஜோக் அடிக்கிறவங்க தான் மரணத்துல மக்கள் கூட்டத்தை இயேசுக்காக ஆதாயப்படுத்தினாங்க. எப்படி இந்த கோமாளிகள் வீரர்களா மாறாங்க பார்ப்போம். நம்மளும் இன்னைக்கு ரசிகர்களா இருக்கும். we have our drawbacks. we also கோமாளி in our own way. நம்ம வாழ்க்கை நம்ம பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆனா இந்த சீஷர்கள் கர்த்தர் எப்படி மாத்துறான்னு நம்ம பார்ப்போம். இப்போ இதே சீஷர்கள் தான் இது லாஸ்ட் பேசேஜா, இன்னொரு 15 மினிட்ஸ்ல முடிச்சிடுறேன். ஓகே தானே பாஸ்டர்? ஓகே 13வது வசனம். இதே சீஷர்கள் நான் ஏன் இவங்க மேல அவ்வளவு ஹார்டா இருக்கேன் அப்படின்னா, ஏன்னா இவங்கள தான் நம்ம எக்ஸாம்பிள் ஆஃப் இன்னைக்கு சபையில நம்மள சீஷருங்கிறோம், சர்ச் லீடர்ஸ்ங்கிறோம், சர்ச்ல இருக்கோம், ஜப கூட்டம் வரும், எல்லாம் செய்யறோம், நம்ம கிறிஸ்டியன்ஸ் சொல்லிக்கல பெருமைப்படுறோம். இந்த டிசைபிள்ஸும் அப்படிதான். I am a follower of Christ, I am a bishop, I am a deacon இப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா இவங்க மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க சபையில இருக்கிறதுனாலயோ கடவுள் கர்த்தர் கூட அருகாமையில் இருக்கிறதுனாலயோ நீங்க ஃபாலோவர் ஆக முடியாது. நீங்க அவரை பின்பற்றாத வரைக்கும் நீங்க ஃபேன் தான். நீங்க அவரு பக்கத்துல கூட நிக்கலாம், ஆனா நீங்க ஃபேன் தான். உங்களால செங்கல் கூட நவுத்த முடியாது, அதுதான் உண்மை. ஆனா நீங்க உண்மையான ஃபாலோவர் அப்படின்னு சொன்னா நீங்க கால் வைக்கிற இடம் அசைவு உண்டாகும். இதை நான் பார்த்திருக்கேன், இது நான் அனுபவிச்சிருக்கேன். சரித்திரம் இதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருக்கு. இது உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். நீங்க ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களோட வாழ்க்கை மாறும் உங்களால. இந்த சீசருக்கு 13 வாசிங்க. என்ன பண்றாங்க? அப்பொழுது திருப்பி அப்பொழுதுலயே மீட் பண்ணோம் நம்ம. சிறு பிள்ளைகள் அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சிஷ்யர்கள் அதட்டினார்கள். You children, get out அப்படிங்கிறது இயேசு. இவனுங்களை நான் என்ன பண்ணா? சின்ன பிள்ளைங்களை இயேசு கிட்ட பார்க்க கூட்டிட்டு வராங்க. இந்த சீடர்கள் என்ன பண்றாங்க? நீ எல்லாம் சர்ச்சுக்கு வரக்கூடாது, நீ எல்லாம் நீங்களாம் இயேசு கிட்ட வரக்கூடாது. ஃபேன்ஸ். நம்ம ஜீசஸ்க்கு பாடி கார்டா இருக்கும், அப்போஸ்தலஸா இல்ல. அவருக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் தேவையில்லை. நீங்க நவுந்தாலே போதும், வரவங்க தானா வருவாங்க. நான் என்ன சொல்றேன், இது பெயினோட சொல்றேன். நம்மளால சபைக்கு யூஸ் இல்லைன்னா ஒதுங்கிட்டு நம்மளால சபைக்கு உபத்திரவமா பார்த்துக்கணும். I am seeing this a lot in Tamil churches. People are becoming nuisance for the church. கர்த்தருடைய ஊழியத்துக்கு நியூசன்ஸா இருக்காதீங்க. யூஸா இல்லைன்னா பரவாயில்ல, நியூசன்ஸா இருக்காதீங்க. நம்மளால ஜனங்கள் அங்க திரளா சர்ச்சை விட்டு வெளியில போறாங்க, சர்ச்சுக்குள்ள வரத்துக்கே பயப்படுறாங்க. இயேசுனால இல்ல, நம்மளால. நம்ம இங்க அல்லேலூயா ஆமென்னு கத்திட்டு நீங்க வீட்டுக்கு போனானே நீங்க எப்படி இருக்கீங்கன்னு உங்க நேபர்ஸ்க்கு தெரியும். ஐயோ அந்த பொம்பளையா, காலையிலேயே பெர்கமன்ஸ் பாட்டு தட்டி விட்டுரும். ஆனா மத்தியானம் வந்துச்சு, இயேசுவே காலை பொத்திடுவாரியா. அந்த பையனா அவன் யூத்ல, யூத்துக்கு வெளியில ஓஹோ, அப்ப அவங்க எப்படி வருவாங்க? We are becoming the stumbling block for God's kingdom to expand on this earth. எத்தனை பேர் சபையை விட்டு போறதுக்கு நம்ம காரணம் ஆயிருக்கோம். இதுதான் ஃபேன்சி. நம்மள மெயின் பிக்சர்ல வைக்கிறோம். நீங்களாம் ஒரு மேட்டரே இல்ல, நம்மலாம் ஒரு மெயின் பிக்சர் இல்ல, நம்மலாம் சைடு. காட் தான், ஜீசஸ் தான் மெயின் பிக்சர். நம்ம செத்தாலும் பரவாயில்லை, நம்மளால யாராவது இயேசு கிட்ட வரணும்னு நீங்க வாழணும். அவன் வந்தா எனக்கு பதவி போயிருமே, அவன் வந்தா எனக்கு இது போயிருமே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நீங்க ஒரு ஃபேன், ஃபாலோவர் கிடையாது. See again, I am also suffering from that. Sometimes என் வாழ்க்கையை நானும் ஃபேன் ஆயிருக்கேன்.
அப்ப ஆவியானவர் என்னோட இடைப்பட்டு, நீ ஃபேன் இல்லை, ஃபாலோவர். ஃபேனா யோசிக்காத. இந்த மாதிரி உன் லைஃபை வந்து யூ கேனாட் ஜஸ்ட் என்ஜாய் காட்ஸ் பிரசன்ஸ் ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ். யூ ஹேவ் டு லிவ் இன் ஹிஸ் பிரசன்ஸ். அவருடைய பிரசனத்தை பார்த்து ரசிக்கிற கூட்டத்தை அவர் கூட்டல, அவர் பிரசனத்தை உள்வாங்கி ஒரு பிரசனத்துக்குள்ள வாழ்ற கூட்டத்தை அவர் வந்து கேட்கிறாரு. இது சீசருக்கு என்ன பண்ணாங்க, பிள்ளைகளை வந்து அதே கூட்டம் தான் வந்து பார்த்திமேயுஸ் தடுக்குது. ஏன்னா ஃபேன்ஸ் நம்ம மக்களை தடுத்து வச்சிருக்கோம். சர்ச்சுக்குள்ள வராதிங்க. எப்படி தடுக்கிறோம்? நம்மளுடைய பிஹேவியர்னால. எப்படி தடுக்கிறோம்? நம்மளுடைய சாட்சியினால. எப்படி தடுக்கிறோம்? நம்மளுடைய வாழ்வாதாரங்கள்னால, நம்ம வாழ்க்கையோட ரீசன்னால. நம்மளை பார்த்தாலே எவனுக்கும் சர்ச்சுக்கு வரணும்னு தோண மாட்டேங்குது. நம்ம தான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு மிகப்பெரிய பிளாக்கேஜா இருக்கும். இதே இடத்துல பார்த்திமேயுஸ்க்கு என்ன பண்றதுன்னா, இங்க பாருங்க இயேசு என்ன பண்றாரு. போங்க, இவங்க என்ன பண்றாங்க, இயேசு பார்த்துட்டாரு. பார்த்து என்ன சொல்றாரு, அவங்கள தடுக்காதீங்க, நீங்க இந்த சிறு பிள்ளைகள் போல மாறினா உங்களுக்கு நெகி அப்படிங்கிறாரு. இப்போ இயேசு சமாரியா பெண் கிட்ட அவர் போறாரா? சமாரியா பெண் வராங்களா? சமாரியா ஊருக்கு என்ன பண்றாரு? அவர் போறாரு. ஆமா இல்லையா? எத்தனையோ பேரை அவரு போய் சந்திக்கிறார். ஆனா இந்த பார்த்திமேயுஸ் வந்து கண்ணு தெரிஞ்சவனா தெரியாதவனா? திரளான கூட்டத்துக்கு அந்த பக்கம் நிக்கிறான். தாவீதின் குமாரனே, வர முடியும், தாவீதின் குமாரனே, இயேசு எனக்கு மனநலம் கத்தும் போது இயேசு ஸ்டாப் ஆயிடுறாரு. யூ திங்க் ஜீசஸ் டோன்ட் நோ? யூ திங்க் he doesn't know? He knows. இன்னைக்கு அவர் கிராஸ் பண்ணி போகும்போது இன்னைக்கு அவர் எதுக்கு இங்க நிக்கிறாரு அப்படின்னா, he wants to turn our hearts to him. நம்மளுடைய இருதயங்களை அவருக்கு நேரா திருப்புறாரு. இங்க பார்த்திமேயுஸோட மட்டும் அவர் இடைப்படல, அந்த ஃபேன்ஸ் கூட இடைப்படுறாரு. அந்த ஃபேன்ஸ் என்ன பண்றாங்க, வாய மூடி. ஆனா இயேசு அந்த இடத்துல நின்றுட்டு திரும்பி போய் அந்த அந்த கண்ணு தெரியாத பிச்சைக்காரனை பார்த்து சுகம் கொடுத்திருந்தா அது வேற. ஆனா என் தலைவர் மாசு நின்று என்ன பண்றாரு, என்ன சொல்றாரு? என் தலைவர் தான் உண்மையான தலைவர். என்ன சொல்றாரு இயேசு? கூட்டிட்டு வாங்க, உன் வேலை அது, உன் வேலை அது, கூட்டிட்டு வா. யாரு ஷூனாலும் நான் சொல்றேன், நான் பண்றேன் பாரு. இந்த ஃபேன்ஸ் டிசைபிள்ஸ், இந்த கூட்டத்தில் டிசைபிள்ஸ் இருக்காங்க. இப்போ இயேசு பார்த்தாரு, ஓ நீ சிறு பிள்ளைகளை தடுக்கிறியா, பார்த்திமேயுஸை தடுக்கிறியா, இப்போ நான் அவனை ஃபாலோவராக மாற்றுறேன் பாரு. நீ யாரை தடுக்கிறியோ உன்னை கொண்டே அவனை என்கிட்ட வர வைக்கிறான் பாரு, கூட்டிட்டு வாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, இதே வாய் அது வேற வாய், இது நார வாய்ங்கிற மாதிரி இவங்க என்ன சொல்றாங்க, 49 என்ன இருக்கு, ஜீசஸ் ஸ்டூட் ஸ்டில், ஒரு அடி நவர்ல, ஸ்டூட் ஸ்டில் அண்ட் commanded, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு, commanded. அதுக்கு மீனிங் என்னன்னா கட்டளை. என்ன சொல்ற 49 படிங்க தமிழ்ல. இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கோள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். விஐபி ஆச்சு. மச்சான் அப்படி கூப்பிடுறாங்க. வா வெரி குட் யூ. பிரின்சிபல் பார்த்துட்டு குட் பாய் சொல்றாங்க. உள்ள எரியும், போட்டா கொடுக்குறேன், பார்த்துக்கிறேன். கூப்பிடுறாங்க மேன். நான் சொல்லல உனக்கு நல்ல காலம் வந்துச்சு, நான் சொல்லல, நான் தான் உனக்காக ஜெபிச்சேன் தெரியுமா, நான் ஜெபிச்ச நீ ரசிக்கப்படணும்னு. நீ வந்து சர்ச்ல நல்லா இருக்கணும், எனக்கு நீ பண்ணது எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன்டா, நீ நல்லா இருக்கணும். அல்லேலூயா. பி ஆஃப் குட் சியர், திடன்கோள், சந்தோஷமா இரு. அவருனே அழைக்கிறார். என்ன பண்றாங்க, இவர் என்ன பண்றாரு, அவருக்கு சொந்தமான எல்லாத்தையும் தூக்கி போட்டு, அவருடைய அங்கி, அவர் குளிரா இருக்கும் போது அந்த அங்கி தான் அவரை ப்ரொடெக்ட் பண்ணும். அவர் பிச்சைக்காரனாங்கிறது அந்த அங்கி தான் காட்டும். ஏன்னா கிழிஞ்சிருக்கும்ல, அவர் பிச்சைக்கார, அவர் படுக்கிறதுக்கு, அவர் உட்கார்றதுக்கு, அவர் சாஞ்சு கொள்றதுக்கு, அவர் குளிரா இருக்கும் போது அவருக்கு இருந்த ஒரே சொத்து அந்த அங்கி, இந்த கார்மெண்ட். அதை தூக்கி போட்டுட்டு இயேசு கிட்ட போறாரு. ஒரு ஃபேன் எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்ப்பான், ஒரு ஃபாலோவர் எதை தூக்கி போட்டாலும் பரவாயில்ல, நான் போக வேண்டியது இயேசு கிட்டன்னு போய்கிட்டே இருப்பான். ஒரு ஃபேன் நினைப்பான் இயேசுவை எப்படி என் வாழ்க்கைக்குள்ள பொருத்தலாம். ஆனா ஒரு ஃபாலோவர் என் வாழ்க்கையை தூக்கி போட்டாலும் பரவாயில்ல, இயேசு புது வாழ்க்கையை கொடுத்து அவரை மேன்மைப்படுத்துவாருன்னு போயிட்டே இருப்பான். இருக்கிற வாழ்க்கைக்குள்ள எப்படி இயேசுவை ஃபிட் பண்ணலாம்னு யோசிக்காதீங்க.
இந்த வாழ்க்கையை இயேசுகிட்ட கொடுத்து எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாருன்னு யோசிங்க. இருக்கிற வாழ்க்கையில எங்க இயேசு உட்கார வச்சா கரெக்டா இருக்கும்னு யோசிச்சீங்கன்னா நீங்க ஃபாலோவர் கிடையாது. இயேசு கிட்ட வந்தாலே எல்லாம் மாறணும். அதுக்கு நம்ம ஓப்பனா இருக்கணும். திடீர்னு அவர் ஃபுல்லா மாத்திடுவார். உங்கள் ஆசைகள், கனவுகள், பேச்சு, வாழ்க்கை, முடிவெடுக்கிற தன்மை, உங்களோட எல்லாத்தையும் மாத்திடுவார். ஆனா அதுக்கு நீங்க உங்க முழு வாழ்க்கைய எல்லாத்தையும் திறந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நீங்க இயேசு கிட்ட போய் நிக்கணும். அப்ப இயேசு அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கிறாரு. நான் கேட்கிறேன், இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்றாய் என்றார். இது முன்னாடி எங்கேயோ கேட்டிருக்கோம். எங்க கேட்டோம்? இதே சாப்டர்ல இதே டிசைபிள்ஸ். நம்ம நினைக்கிறேன் பாத்திமேஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. பாத்திமேஸ் கிட்ட மட்டும் பேசல, அங்க டிசைபிள்ஸ்க்கும் அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கு. இவங்க கிட்ட கேட்குறது, நான் இப்போ ஆக்சுவலி என் பையன்கிட்ட ஏதாவது பேசணும்னா என் பொண்ணுகிட்ட தான் பேசுவேன். இங்கே பாருமா, நீ பயப்படக்கூடாது, அங்கே போனால் தைரியமாக இருக்கணும். அப்படி சைடு கண்ணில் பார்ப்பேன், அவனும் பார்த்துக்கிட்டே இருப்பான். அவனுக்கு நீ அவன்கிட்ட பேசுறமா என்கிட்ட பேசுற. ஏன்னா அவன்கிட்ட பேசினா அது இங்கே போகாது. சம்டைம்ஸ் நான் அதுக்கிட்ட, நீ செல்ல பொண்ணுமா, நீ பயப்படக்கூடாது, அங்கே போனால் அப்பா கையை பிடிச்சிக்கணும்னு சொன்னோன்னே அடுத்த நிமிஷம் இவனும் என் கையை பிடிச்சிப்பான். சில நேரத்தில் இவர் என்ன சொல்றாரு, நீங்க சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால், இவர் கண்ணுக்கு டிசைபிள்ஸ் இன்னும் சிறு பிள்ளைகளாக தான் இருக்காங்க. அவங்க வளரணும். அப்ப டிசைபிள்ஸ் கிட்ட பேசியாச்சு. இப்போ டிசைபிள்ஸை வச்சுட்டு பாத்திமேஸ்ட பேசுறாரு. ஐயா உனக்கு என்னப்பா வேணும்? அதுக்கு இவர் என்ன சொல்றாரு? அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். ஆண்டவரே போதகரே, ஆண்டவரே போதகரே, நீங்க எனக்கு இது செஞ்சே ஆகணும். எனக்கு இது பார்வை வேணும். எனக்கு ரைட் ஹேண்ட் சைட்லயும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் உட்காரணும். எனக்கு பார்வை வேணும். இது முக்கியமான விஷயம். இதை வச்சுங்க. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், அதை வச்சு நம்ம என்ன பண்றோமோ அது எது காட்டுது அப்படின்னா, அவர் நம்ம வாழ்க்கையில யாருன்னு காமிக்குது. What you do with God's blessings in your life determines who He is in your life. இங்க John and James தானே? John and James வந்து எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் ரைட் ஹேண்ட் சைட்லயும் பவர் ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க. We want status. ஏன்னா அவங்க மற்றவங்களோட உயர்வா இருக்கணும். அந்த 10 பேர் யோசிப்பாங்க, எனக்கு பின்னாடி குழி பறிக்கிற. ஏன்னா இவனுக்கு just 10 people. நான் அவங்க லைஃப்ஸ் எனக்கு ரைட்ஸ். I am status. ஆனா இவன் என்ன கேட்கிறான்? எனக்கு பார்வை. நீங்க கேட்கலாம், இவனும் பார்வை தானே கேட்கிறான், இவனும் ஃபேன் தானே, ஏன்னா இவனும் கத்திரத்துல போயிட்டு ஆண்டவரே எனக்கு ஒண்ணும் வேணாம் அப்படின்னு இவன் கேட்கிறான். எனக்கு பார்வை வேணும்னு கேட்கிறான். பட் அதை வச்சு இவர் என்ன பண்றாருன்னு பார்க்கணும். அங்கதான் இவர் ஃபேனா ஃபாலோவரா நமக்கு தெரியும். என்ன பண்றாரு? இப்ப இயேசு என்ன சொல்றாரு? இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், நீ முடிச்சு. ஐ ஹாப்பி வித் யூ மேன். நான் செக் பாக்ஸ் எல்லாம் டிக் பண்ணிட்டேன். நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிச்சு, நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு செம்ம ஹாப்பி. as a principal நான் சொல்றேன், நீ A+ ஸ்டூடெண்ட், கிளம்பு, முடிச்சு ஸ்கூலு, உனக்கு ஓவர், நீங்க போகலாம். மாஸ்டரே சொல்ற, நீங்க போகலாம். உன் விசுவாசம் உன்னை விசுவாசம் அவர் சொல்லும் போது அவர் தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடுறாருன்னா அவருக்கு இவர் யாருன்னு தெரிஞ்சிருக்கு. அந்த விசுவாசத்தை சொல்றாரு. நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம் கடுகளவு விசுவாசம் தான் மலையை நவுத்தலாம் அப்படின்னு. அந்த கடுகளவு விசுவாசத்தை நம்ம ஐடியலா மாத்திக்கிட்டு இருக்கோம். நான் கேட்கிறேன், கடுகளவு விசுவாசம் இருக்கு, பெரிய விசுவாசம் இருக்கு, ஆனா உங்க அப்பா பத்தி ஒண்ணுமே தெரியலன்னா அது விசுவாசம் கிடையாது, அது கூட்டு நம்பிக்கை. விசுவாசம்னா அவர் யாருங்கிறதுல தான் விசுவாசம் இருக்கணும். அவர் எனக்கு அப்பா, எனக்கு ரட்சகர், எனக்காக சிலுவையில மரித்தாரு, எனக்காக உயிர் தெழுந்தாரு, என் பாவங்களை அவர் மேல சுமந்தாரு, அவர் எனக்கு புது வாழ்வு கொடுத்திருக்காரு, அவர் தான் என்னுடைய இலக்கு, லட்சியம் எல்லாமே அப்படின்னு இருக்கிறது தான் விசுவாசம். ஆனா நான் வந்து கர்த்தருடைய பிள்ளை, நான் நினைச்சா அது நடக்கும், தட்ஸ் விஷுவல் திங்கிங், அது ஃபெய்த் இல்லை. இல்ல நான் முழங்கால் போட்டு ஆராதிச்சு ஜெபிச்சா எனக்கு இது கிடைக்கும்னு வச்சுக்கோங்க, உங்க ஜெபம் தான் உங்களுடைய விக்கிரகம். ஏன்னா யாருக்கிட்ட ஜெபிக்கிறோங்கிறது தான் ஹைலைட், ஜெபம் ஹைலைட் கிடையாது. தெளிவா இருக்கு பைபிள்ல. பரிசேயர்கள் வந்து ஃப்ளவர் மாதிரி ஜெபிச்சாங்களாம். அவங்க ஜெபம் அவங்களுக்கு விக்கிரமா மாறிடுச்சு. இன்னைக்கு எதேதோ கொளுத்தி வச்சுட்டு என்னென்னமோ போட்டு ஜெபிக்கிறோம். பைபிளை வந்து தலைமாட்டு கீழே வச்சு பார்த்தா பேய் வராதுங்கிறோம். இதெல்லாம் ஐடலா மாத்தி வச்சிருக்கோம். கத்தலிக்கள் தான் ஐடல் வர்ஷிப் பண்றாங்க. அப்படியா? நம்ம பண்ணல.
ஏன்னா இது மேலே வந்து எதுவும் பட்டுச்சுன்னா ஓ இது புக்கு பேப்பர், இது கடவுள் இல்லை, இட்ஸ் அ கருவி. அப்போ வந்து காது வழியாக வந்துச்சு, இப்போ புக்கு, நாளைக்கு ஐபேடு, இதுக்கான உருவம் மாறும். ஆனால் கர்த்தர் சொல்ற ஜீவனுள்ள வார்த்தை வந்து புக்கு கிடையாது. இதை படிக்கும் போது உங்கள் நெருப்பு எரியுது தெரியுமா மனசில். ஜீவனுள்ள வார்த்தை வந்து புக்கு இல்லை, இந்த வார்த்தை. அதுக்கு நான் தூக்கி போட்டு மிதிக்க சொல்ல புக்கை, இல்லை ஐபேடை உடைக்க சொல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இதை தெய்வமாக மாற்றிடாதீங்க, இது கருவி. இதில் இருக்கிற வார்த்தை தான் ஜீவனுள்ள தேவனிடத்தில் வர வார்த்தை. இதை படிக்காமல் இதை வச்சுக்கிட்டா இது வெறும் புக்கு தான். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ நான் கிறிஸ்டியன்ஸ் இதை படிச்சுட்டு இருக்காங்க, வெறும் நாலேஜாக படிக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்டாரி புக்கு, அவ்வளோதான். கண்ணு தெரியாதவன், படிக்க தெரியாதவனுக்கு இது டிஷ்யூ பேப்பரு. அவனுக்கு என்ன தெரியுது, லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் புக்கா, ஹாரி பாட்டர் புக்கா, பைபிளான்னு? ஆமாவா இல்லையா? அப்போ இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான் வாசிங்க, அதுதான் முடியுது. உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். வாவ் வாவ், பார்வை வந்துருச்சு. இப்ப பாரு, நான் வீட்டுக்கு போய் இந்த சமுதாயத்தில் எப்படி ராஜா மாதிரி வாழ்றன்னு மட்டும் பாரு. எவன்லாம் என்னை திட்டினானோ, எவன்லாம் என்னை வந்து பொருளி பேசினானோ அவனுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டுறா. அப்படி தேங்க்யூ ஜீசஸ், நம்ம வேலை எதாவது முடிச்சு, நீங்கள் ஜரிகண்டி, நான் எங்கிட்ட ஜரிகண்டி, அப்படி நோ ப்ராப்ளம். நான் எங்கே போகிறது, எனக்கு எல்லாமே நீங்கள் தானே. நான் பார்வை வேணும்னு கேட்டது உங்களை பார்க்கறதுக்கு தான் ஜீசஸ். நான் பார்வை வேணும்னு கேட்டது உங்களை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜீசஸ். நான் உங்ககிட்ட இந்த ஆசீர்வாதம் கேட்டேன் தெரியுமா, அது உங்களை இன்னும் கிட்டே சேர்த்து நான் காடி கேட்டேன். எதுக்கு தெரியுமா ஜீசஸ்? நான் சர்ச்சுக்கு போனோம். எவ்வளோ நாள் தான் நான் வேன்லேயே போகிறது, எவ்வளோ நாள் தான் நான் பஸ்லேயே போகிறது. என்னோட பெற்றோருக்கு வந்து கால் சரியில்லை, அவங்க நான் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறது தான் காடி கேட்டேன். நீங்கள் காட்டி கொடுத்தீங்கன்னா நான் சர்ச்சுக்கு போவேன், நான் ஊழியத்துக்கு போவேன், நான் பிரிசனுக்கு போய் மினிஸ்ட்ரி பண்ணுவேன், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மினிஸ்ட்ரி பண்ணுவேன். நீங்கள் எனக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதை வச்சு நான் என்ன உங்ககிட்ட கிட்டே சேருவேன். அதுதான் ஃபாலோவர். இன்னைக்கு அவரோட ஆசீர்வாதத்தை என்ஜாய் பண்றோம், தப்பு இல்லை. ஆனால் அது நம்ம அவர்கிட்ட கொண்டு போதா, அவரை விட்டு தூரமாக கொண்டு போதா? ஒரு ஃபேன், ஒரு ஃபாலோவர். நம்ம கேர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபேன்ஸாக தான் வாழ்வோம். ஒரு ஃபாலோவர் மட்டும்தான் ஃபேன். இந்த கூட்டம் என்ன பண்ணிச்சான், இயேசுவை வந்து பாம் சண்டே அன்னைக்கு எருசலேமுக்குள்ளே கொண்டு போச்சு. அதே ஃபேன்ஸ் தான் சிலுவையிலையும் அரைஞ்சிச்சு. அதே டிசைபிள்ஸ் தான் போய் ஒழிச்சுக்கிட்டாங்க. இந்த ஃபாலோவர்ஸ் தெரியுமா, அவர் மரித்து உயிர் தெழுந்த தேவனா அவங்க முன்னாடி வந்து நின்று ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆவியானவரின் வல்லமையை இறக்கி அவங்கள ஃபாலோவர்ஸாக மாற்றினதுக்கு அப்புறம் இயேசுவை தூக்கி சுமந்து உலகத்துக்குள்ளே எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் பத்திக்கிட்டு எரிஞ்சிச்சு. இந்தியாவில் இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி வந்ததுக்கு காரணம் தாமஸ். ரஷ்யாவிலையும் மிடில் ஈஸ்ட்லையும் போனதுக்கு பிலிப் கிரீக், அந்த மாதிரி பீட்டர் வந்து ரோம். ஒவ்வொரு தேசத்துலையும் இருக்கக்கூடிய கிறிஸ்டியானிட்டி ரூட் ஆரம்பிச்சது இந்த 12 சீஷர்கள்னால. ஏன்னா அவங்க இயேசுவை சுமந்து போனாங்க ஃபாலோவர்ஸா, ஆவியானவருடைய வல்லமையோட. இன்னைக்கு அதுதான் ஒரு ஃபாலோவருக்கு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஃபாலோவர், நம்ம இயேசுவை ஃபேன் ஆகணும் அப்படின்னா அவரை முழுசா புரிஞ்சுக்கிறது. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இயேசு நமக்காக சிலுவையில் மரித்து நம்மளுடைய பாவத்தை அவர் மேலே சுமந்து அவர் மரித்து நமக்கு தேவை என்ன தெரியுமா, நம்ம பாவத்தில் தான் மூழ்கி போய் கிடக்கிறோம். நம்ம எவ்வளோ நல்லது பண்ணாலும் we have no place in heaven. We have no place in heaven. பரலோகத்தில் நமக்கு இடமே கிடையாது. தேவன் நமக்கு வந்து ஒன்றும் பேசல, வந்து நம்ம பாவத்தை அவர் மேலே சுமந்து அமைதியாக போகிற ஆட்டுக்குட்டி மாதிரி போய் நமக்காக அடி வாங்கி, நமக்காக திட்டு வாங்கி, நமக்காக கேவலப்பட்டு, நமக்காக அசிங்கப்பட்டு, நமக்காக அவர் வந்து துன்புறுத்தப்பட்டு நம் பாவத்தை அவர் மேலே சுமந்து அவர் சிலுவையில் மரித்து பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் வென்று 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது அவ்வளோதான். இட் இஸ் ஃபினிஷ்ட். இனி அவருக்கு நமக்கு அவர் எதுவுமே பண்ண தேவையில்லை.
இனி நான் சொன்னேன், எனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க, அதில் ஒருத்தர் செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு கேன்சர் வந்தாலும் பரவாயில்ல, என் வீடு எரிஞ்சு போனாலும் பரவாயில்ல, இதனால கர்த்தர் எனக்கு தீமை செய்தவரா ஆக முடியாது. அவர் என் ஜபத்தெல்லாம் இதுக்கு மேல கேட்காம போனாலும் பரவாயில்ல, எனக்கு அவர் எல்லா பிரச்சனை மேல நான் செத்து போனாலும் பரவாயில்ல, ஏன்னா எனக்கு தேவையான யாவற்றையும் அவர் சிலுவையில் செய்து முடித்து விட்டார். ஆமென், முடிஞ்சு. இனி எது அவர் கொடுத்தாலும் என்ஜாய், அது கிருபை. ஆனா அது செஞ்சாதான் அவரை ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்றீங்கன்னா யூ ஆர் அ ஃபேன், யூ ஆர் நாட் அ ஃபாலோவர். அவரை நம்ம ஃபாலோவர் பண்ணதுக்கு காரணம் நாட் பிகாஸ் வாட் ஹி கேன் டூ, பட் பிகாஸ் வாட் ஹி ஹேஸ் டன், completed. we are follower of risen Christ. உயிர் உள்ள தேவன், ஜீவன் உள்ள தேவனுக்கு நம்ம சீடர்களா இருக்கும். யாரோ ஒரு ரசிகனா இல்லை, அவரால் என்ன முடியுங்கிறதுக்காக நம்ம ரசிக்கிறா இல்லை, அவர் நமக்கு என்ன பண்ணாரு சிலுவையில், அதுக்கு நம்ம ஃபாலோவரா இருக்கும். ஆவியானவர் உங்க மத்தியில வரணும். அவர் ஆவியானவருடைய நிரப்புதல் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம என்னைக்குமே ஃபாலோவரா மாற முடியாது. இதே சீஷர்கள் தான், இதே கூட்டம் தான், யாரெல்லாம் தடுத்து நிறுத்தினாங்களோ இதே கூட்டம் தான், இந்த சீஷர்கள் தான் அவங்க தோல் உரிக்கப்பட்டு சாகுறாங்க, தலைகீழாக சிலுவையில் அடிக்கப்பட்டு சாகுறாங்க. அவங்க பேசினா பிசாசு ஓடுது. அவங்க பேசும்போது 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ராஜாக்களை அதிகாரி போலீஸை பார்த்து ஒதுங்கி ஓடினவன் அகோக்கு முன்னாடி நின்று இயேசுவை பற்றி பேசுற தைரியம் ஆவியானவர் கொடுத்தா. Acts 1:8 ஆவியானவர் உங்கள் இடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு ஃபேன்ஸா இல்ல, எனக்கு சாட்சிகளாய் நிற்பீர்கள். எதற்கு சாட்சி? அவர் உயிர் உள்ள தேவன்கிற சாட்சி, அவர் மரணத்தை ஜெயித்தாருங்கிற சாட்சி, அவர் ஜீவனோடு இருக்கிறாருங்கிற சாட்சி. அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு ஜீவன் பரிபூர்ணமா நித்திய ஜீவன் கிடைச்சு, நீங்க மரணம்ங்கிறது ஒரு கதவு, அதுக்கு மேல நீங்க நித்தியமா வாழ போறீங்கிறதுக்கு உண்மைக்கு ஒரு சத்தியத்துக்கு சாட்சியா நீங்க எருசலேமும் யூதேயாவும் உலகம் பரியந்தம் எல்லா முடிவுக்கும் நீங்க எனக்கு சாட்சியா நிற்பீங்கன்னு ஆவியானவருடைய வல்லமையெல்லாம் நீங்க நிற்பீங்கன்னு Acts 1:8 சொல்லுது. இன்னைக்கு ஆவியானவரோட டிபெண்டன்ஸ் நம்ம கிட்ட இருக்கா? யாரும் எந்திரிச்சு நிற்போம். Let's all stand up. I want to pray for you. இதுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் உங்ககிட்ட சொல்லலாம் எப்படி ஃபேன் ஃபாலோவரா மாறணும், ABC அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது எதுவுமே வேலைக்கு ஆகாது. நமக்கு தேவை ஆவியானவர். பைபிள் சொல்லுது நமக்கு அவர் இயேசுவால் அனுப்பப்பட்ட துணையாளர், தேற்றரவாளர், நமக்கு பலன் கொடுக்கிறவர், நமக்கு சத்தியத்தை உரைக்கிறவர், நம்மளை பாதுகாக்கிறவர், நம்மளை வழி நடத்துகிறவர், ஜனங்கள் மத்தியிலும் ஜாதிகள் மத்தியிலும் நம்மளை தேவனை துதித்து ஆராதிச்சு அவருக்கு சாட்சியாய் நிற்க வல்லமை கொடுக்கிற பொறுப்பு ஆவியானவர்கிட்ட இருக்கு. இதுக்கு ஆவியானவரின் வல்லமையை சார்ந்து நம்ம வாழ்றோமா? ஆவியானவரே என்னை நிரப்புங்க, உமக்காக இயேசுவுக்காக நிற்க, இயேசுவுக்காக சாட்சியாக நிற்க, எங்க சமுதாயத்தில் எங்க மக்கள் மத்தியில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய வேலை இடத்துல, என்னுடைய பள்ளியில, பல்கலைக்கழகத்தில் உமக்கு சாட்சியாக நிற்க. உடைந்து போகிற ஜனங்கள், திரளாக ஆண்டவரை கஷ்டப்படுகிற ஜனங்கள், எவ்வளோ கவலைகள் மத்தியில் போறாங்க, வியாதினாலும் அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள்னாலும் துன்புறுத்தப்படுறாங்க. வீட்டில் பாலியல் கொடுமை, கணவரால கொடுமை, பிள்ளைகள்னால கொடுமை, வேலை இல்லாத திண்டாட்டம், வீட்டில் வறுமை, இதனால எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஆவியானவரே என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. அவங்க மத்தியில போய் நான் பேசும் பொழுது அவங்க மத்தியில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கணும், அவங்க மத்தியில் ஒரு மகிழ்ச்சி வரணும், அவங்க மத்தியில் ஒரு விடுதலை வரணும், உங்களுடைய பிரச்சனை அவங்க குடும்பத்தில் காணப்படணும், அவங்க மத்தியில் ஒரு மிகப்பெரிய விடுதலை வரணும் அப்படின்னு நீங்க ஏங்கும் போது ஆவியானவர் உங்களை நிரப்புவார். அக்னி போல நிரப்பும் பொழுது நீங்கள் அவருக்காக சாட்சியாய் நிற்பீர்கள். அப்ப நீங்க சீடர்களா மாறும்போது நீங்க போய் நின்னா சிறைச்சாலை கதவுகள் தெரித்து உடைக்கப்படும். நீங்க நிக்கிற இடம் அசைவு உண்டாகும். நீங்க இருக்கிற சமுதாயம் தாமான் எல்லாம் குடும்பமா உங்களால சந்திக்க முடியும், அவங்களால ரட்சிக்கப்பட முடியும். இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இருந்த 2 வருஷத்துல நாங்க போன சிரம்பான் பகுதியில எங்க முன்னாடி ஒரு இந்து ஃபேமிலி இருந்தாங்க. எங்க அம்மா கிட்ட நாங்க பேசி ஜெபிச்சோம் அந்த குடும்பத்துக்காக. இன்னைக்கு அந்த முழு குடும்பமும் இயேசுவை ஏத்துக்கிட்டு பேப்டிசம் உண்டாங்க. நாங்க விட்டுட்டு சிரமான விட்டுட்டு வரும்போது அவங்க பேப்டிசம் முடிச்சு அவங்களுக்கு பைபிள் ஸ்டடி நடத்திட்டு எங்க அம்மா கையில கொடுத்துட்டு தான் நாங்க வந்தோம்.
நான் ஒன்றும் ஐம் நாட் ஸ்பீக்கிங் ஃப்ரம் தியரி, ஐம் ஸ்பீக்கிங் ஃப்ரம் ப்ராக்டிக்கல். இது நாங்கள் குடும்பமாக செய்யுது. ஏன்னா நாங்கள் பல வருஷமா இந்து மார்க்கத்தில் எது உண்மைன்னு தெரியாம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம வாழ முடியாது. வாழ்க்கை என்ன 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் மேக்சிமம். இதுக்காக இயேசுக்காக வாழ முடியாத வாழ்க்கை நமக்கு தேவை இல்லை. If God is not your priority, you are not his follower. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் அலைன்மெண்ட் விட்டு ஓடி இருக்கும். Let's take but 1 minute. ஆவியானவரே, எதெல்லாம் எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தூரம் போயிடுச்சோம், உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு, அது எங்களுக்கு சுட்டி காட்டுங்க. எங்களை பரிசோதிச்சு பாருங்க. இன்னைக்கு சபைக்கு வந்து ஒரு ட்ரெடிஷனாக மாறிக்கிட்டு இருக்கு. பைபிள் வாசிக்கிறது ஒரு ரூட்டீனாக மாறிக்கிட்டு இருக்கு. இதை உடைக்கணும். உங்களுடைய பிரச்சனத்தில் உட்காரும் போது நீங்கள் வெளிப்பாடா எங்களோட இடைப்படணும். பைபிளை தொடும்போது கர்த்தாவே புது காரியங்களா எங்களுக்கு வெளிப்பாடா பேசுங்க. உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்கள் இருதயத்தில் நெருப்பை வச்சு எரியிற மாதிரி, நெருப்பு கொண்டு எரியிற மாதிரி எங்கள் இருதயத்தோட ஆவியானவரை இடைப்படுங்க. எங்களால் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாத அளவுக்கு, உங்கள் பிரச்சனத்தை எங்களால் கொண்டேன் பண்ண முடியாத அளவுக்கு எங்களை நிரப்புங்க. ஜனங்களுக்கு மத்தியில் எங்களை அனுப்புங்க, மக்கள் மத்தியில் எங்களை அனுப்புங்க, எங்கள் வேலை இடத்துல எங்களை பயன்படுத்துங்க. எங்களால ஜனங்கள் உங்ககிட்ட வந்தாங்கன்னு இருக்கணும். எங்களால மக்கள் உங்களுடைய அன்பை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு இருக்கணும். எங்களால யாரும் உங்களை விட்டு தூரம் போயிடக்கூடாது. எங்களால சபைகள் பாதிக்கப்படக்கூடாது. நாங்க இயேசுக்கு ஃபேன்ஸா இருக்கக்கூடாது, ஃபாலோவர்ஸா மாறணும். ஸ்டம்பிளிங் பிளாக்கா இருக்கக்கூடாது. நாங்க கர்த்தருக்கு ஒரு பாத்துவேயா மாறணும். எங்களால மக்கள் உங்க மத்தியில வரணும். எங்களால அவங்க உங்களை விட்டு போகக்கூடாது. கர்த்தாவே ஆவியானவர் எங்களை நிரப்புங்க. Lord touch us. உங்க வாழ்க்கையை திறந்து கேளுங்க. ஆவியானவரே நான் நிரப்புங்கன்னு கேளுங்க. நிரப்புங்க. உமக்கு சாட்சியாக எங்களை பயன்படுத்துங்க. எனக்கு வாழ்க்கையில எதெல்லாம் உமக்கு பிரியம் இல்லையோ அது பாத்திமியோ போல கழட்டி எரிஞ்சிட்டு உங்ககிட்ட ஓடி வரணும். உங்க நாங்க பற்றி கொள்ளணும். எங்க ஆசீர்வாதங்களை கொண்டு உங்களை கிட்டி சேரணும்னு கேளுங்க.